हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्ये भाक्षभिर्यजत्राः स्थिरैर्हङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेमदेवयितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तभाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ஆஸ்ட்ரோ கிருஷ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன், இரண்டில் இருந்தால் என்ன பலன், அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணில் இருந்தால், மூணாவது பாவத்தில் மூணாவது வீட்டில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. நல்ல சுபர் மட்டும் இருந்துட்டாங்கன்னா, சந்திரன் மட்டும் இருந்தாங்கன்னா எதிர்க்க ஆணி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மூணாவது ஸ்தானம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரிகளுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வேதத்திலேயே பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது மிகவும் சிறந்த ஒரு நம்பராக குறிக்கிறதுங்க. அதர்வ சிஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா குணத்ரயாதீதா அப்படின்னு சொல்கிறது. குணமானது 3ஆகவும், அவஸ்தைகள் 3ஆகவும், மற்றும் தேகமானது 3ஆகவும், மற்றும் காலமானது 3ஆகவும், அகார உக்கார மகாரம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த 3மே அதில் அடங்கியிருக்கிறதுன்னு சாத்திரங்க. அப்போது இந்த 3வது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஆன்மீக அறிவு மற்றும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தைரியம் அனைத்தையும் இந்த இடம் குறிக்கிறது. இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளைய சகோதரம், இளைய சகோதரிகளுடைய ஸ்ட்ரென்த்தும், மற்றும் கை மற்றும் கழுத்தினுடைய எலும்பு, கழுத்து இஎன்டின்னு சொல்லலாங்க. அப்போது இந்த 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 பார்ட்டானது ரொம்ப முக்கியமாக தெரியறது. ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து எலும்பு இதெல்லாமே பார்த்தோம்னா இதை குறிக்கிறதாக இருக்குங்க. எழுத்து, கலை மற்றும் பேச்சு, இந்த அறிவை குறிக்கிறதுங்க. இதோட பார்த்திங்கன்னா சாகச விளையாட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ண முடியும், யாருடைய காம்பினேஷனில் என்ன மாதிரி இதில் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஸ்போர்ட்டிங்கில் பண்ணலாம் அப்படின்ற இன்வால்வ்மெண்ட்டும் பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு, நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு நிறைந்தவராக, அதாவது கம்பீரமாக இருப்பாங்க. ஏன்னா எதிர்க்க பேசும்போதே சந்திரனானவர் பார்த்திங்கன்னா இந்த 3ல் மட்டும் உட்காந்தாருன்னா எதிர்க்க ஆணி அடிப்பாங்கன்னு சாத்திரம். அதே மாதிரி புதனும் 3ல் இருந்தாருன்னா நல்ல புத்திசாலித்தனமான ஒரு எழுத்துக்களும் கலைநயமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் காம்பினேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த 3வது ஸ்தானம் லக்னாதிபதி 3ல் இருக்கும்போது மிகவும் சிறந்த பலன்களை தருவாருங்க. 6 மற்றும் 7, 8 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்தோட கனெக்டாக இருந்தாருன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை தரப்போகிறாருங்க. ஆக்சுவலாக 6ஆம் ஆதியோட கனெக்டாக இருந்தாருன்னா இளைய சகோதரத்திற்கான பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஊனங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், உடல்நிலை சரியில்லாத ஒரு வாய்ப்புகள். 12ஆம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அயல்நாட்டினுடைய பயணம், தம்பியை விட்டு இல்லை இளைய சகோதரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காம்பினேஷனில் அமையக்கூடியதாக இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். அதே மாதிரி அஷ்டமாதிபதி பார்த்தீங்கன்னா 3ல் உட்காந்துட்டு இருந்தாருன்னா, அஷ்டமாதிபதி இருந்தாலும் நிறைய ஆன்மீக விஷயங்கள், இந்த 6ம் 8ம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள், 12ம் ஆன்மீக விஷயங்கள், மறைவு ஸ்தானம் அப்படின்னா நல்ல ஞானத்தை தரக்கூடியது, அமானுஷங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தானங்க. மணி மந்திர ஔஷதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஸ்தானத்தை நம்ம பேஸ் பண்ணி சொல்லலாம்னு சாத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் ஆதி அயனஸ்தானம் அது விரயஸ்தானமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு 3ல் இருக்கும்போது நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும், நிறைய பயணங்கள் தரக்கூடியதாக இருக்கும், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகள் கொண்டதாக இருக்கும். காசு நிறைய சேரும், திடீர்னு செலவுகளும் சேரும். ஏன்னா விரயஸ்தானம்ன்ற போது உங்களுக்கு செலவுகளும் வரும், நிறைய திடீர் வரவுகளும் வரும். ஏன்னா அப்போது ரெண்டுமே அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தினுடைய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யாரெல்லாம் இந்த ஸ்தானத்தை பார்க்குறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு நல்ல பலன்களை குறைக்குங்க. முயற்சிகள்லாம் நிறைய செய்வீங்க, நிறைய ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டி செஞ்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா
ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக அந்த மாதிரி ஒரு எது கேட்டாலும் ரிசர்ச்சாக, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்தாக வந்து அதில் வந்து அனலைஸ் பண்ணி அந்த வந்து என்ன இருக்கும் அப்படின்றது அந்த டெப்த் அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த 3வது ஸ்தானமும் 6வது ஸ்தானமும் அஷ்டமாதிபதி ஸ்தானமும் 12 இந்த ஸ்தானங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வேல்யூவேஷன், நல்ல பார்வைகள் சுபர் இருக்கும்போது நல்ல ஒரு அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஈடுபாட்டு, நல்ல வந்து ஒரு தலைமை பண்பு. ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டாராக இருப்பாங்க. நிறைய பேருக்கான மென்டாராக இருப்பாங்க. நிறைய தத்துவங்கள், ஞானங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமையுங்க. 3ஆம் ஆதியோட சேரும்போது பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரியுடைய சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இந்த ஒரு ஸ்தான பலம் அப்படின்றது இது ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. கல்யாண வாழ்க்கை அப்படின்னும்போது 2ஆம் ஆதி குடும்பஸ்தானம் வந்து 3ஆம் ஆதியோட சேர்ந்து அஷ்டமாதிபதியோட பார்வை சேர்ந்திருந்தாலோ இல்லை 7ஆம் ஆதியோட சேர்ந்திருந்தாலோ இந்த ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ், இந்த ஒரு 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய டைவர்ஸ்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுருக்கு. மேலும் வந்து ராகுனுடைய தாக்கம் வரும்போது இது பின்னாடி பார்ப்போம் டெப்த்தாக வந்து இந்த தசாபுத்தியினுடைய பலன்களை பார்க்கும்போது நம்ம டெப்த்தாக பார்ப்போம் அதெல்லாம். ஆனால் வந்து இந்த காலம் இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப, அதாவது இந்த ஜாதகத்தை இப்படி பார்த்த உடனே சொல்லிடலாம் இதுதான் காம்பினேஷனாக வைப்பா எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக வந்து பயப்படலாம் வேண்டாம். ஆக்சுவலாக அவங்களுடைய ஜாதகங்கள், அவங்களுடைய வந்து வம்சாவளியினுடைய அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தியினுடைய பிரச்சனைகள் இதில் இருக்கும்போது தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர எல்லாருக்கும் இது மாதிரி நடக்கும்ன்றது நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கும் போலீஸ்காரர்களுக்காக அதே மாதிரி இருக்கும். அது புலனாய்வு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு, சாகசத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, உறவு முறையில் 3ஆம் ஆதி 6ஆம் ஆதியோட சம்பந்தம் 4ல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள், 3ஆம் ஆதி 4ஆம் ஆதியோட சம்பந்தப்பட்டு 8ல் உட்கார்ந்தா தம்பி பிறந்தப்புறமோ இல்லை தங்க பிறந்தப்புறம் அப்பா அம்மாவுக்கு, அதாவது அம்மாவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் சாத்திரம். மேலும் 12ஆம் ஆதி வந்து அயனஸ்தானா தூரமாக இருந்தால் நல்ல விரயம் வந்து இவர் பிறந்தப்புறம் விரயம் ஏற்படும் சாத்திரம். மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணி மந்திர ஔஷதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3வது ஸ்தானமும் நிர்ணயம் பண்ணுறதுன்றது நம்ம எடுத்துக்கணுங்க.